சுதந்திர இந்தியாவின் தொடக்க காலத்தில் மெட்ராஸ் மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கான அடித்தளத்தை அமைத்த தலைவர் PS குமாரசாமி ராஜா. அறிவும் அரசியல் அனுபவமும் இணைந்த தலைவராக மெட்ராஸ் மாநிலத்தை வழிநடத்திய மூதறிஞர் சி ராஜகோபாலாச்சாரி என்னும் ராஜாஜி. அதிகாரம் அல்ல, மக்கள் சேவையே அரசியல் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்த கர்ம வீரர் காமராஜர். அரசியல் மாற்றங்களின் காலத்தில் அனுபவமும் நிர்வாக திறனும் கொண்டு மாநிலத்தை வழிநடத்தியவர். பக்தவத்சலம். மக்களின் இதயத்தில் வாழ்ந்த தலைவர். தமிழின் பெருமையை அரசியல் மேடையில் உயர்த்திய அறிஞர் அண்ணா. அரசியல் மாற்றத்தின் முக்கிய தருணத்தில் அமைதியும் நிலைத்தன்மையும் காக்க பொறுப்பேற்ற தலைவர் VR நெடுஞ்செழியன். சொற்களால் மக்களை கவர்ந்த எழுத்தாளர். சமூக நீதியின் குரலாக பல தசாப்தங்கள் தமிழ்நாட்டை வழிநடத்திய தலைவர் கலைஞர் கருணாநிதி. திரையுலகின் உச்ச நட்சத்திரமாக இருந்து மக்களின் இதயத்தில் புரட்சி தலைவராக உயர்ந்தவர். ஏழை மக்களின் நம்பிக்கையாக தமிழ்நாட்டை வழிநடத்திய தலைவர் MG ராமச்சந்திரன். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றின் முக்கிய தருணத்தில் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்ற உறுதியான பெண் தலைவர் VN ஜானகி. அரசியல், இலக்கியம், தமிழ் மூன்றிலும் அழியாத தடம் பதித்த மாபெரும் தலைவர் கலைஞர் மு கருணாநிதி. திரையுலகிலிருந்து அரசியல் உச்சி வரை உறுதியும் ஆளுமையும் கொண்டு தமிழ்நாட்டை வழிநடத்திய தலைவர் ஜெயலலிதா. தமிழ், இலக்கியம், அரசியல் மூன்றிலும் அழியாத முத்திரை பதித்த தலைவர் கலைஞர் மு கருணாநிதி. சவால்களை வெற்றிகளாக மாற்றிய இரும்பு மனம் கொண்ட தலைவர், மக்களின் அன்பில் அம்மாவாக உயர்ந்த தமிழ்நாட்டின் ஜெயலலிதா. கடினமான அரசியல் தருணங்களில் பொறுப்பை ஏற்று மாநிலத்தை வழிநடத்திய அமைதியான தலைவர் O பன்னீர்செல்வம். அரசியல் சோதனைகளை வெற்றியாக மாற்றிய பெண் தலைவர் தமிழ்நாட்டின் ஜெயலலிதா. நான் சொல்வதை செய்வேன், செய்வதை சொல்வேன், சமூக நீதி, தமிழ்மொழி, மக்களின் உரிமை, இதற்காகவே என் அரசியல் பயணம் என்று முழங்கியவர் தலைவர் மு கருணாநிதி. மக்களின் இதயத்தில் அம்மாவாக நிலைத்த தமிழ்நாட்டின் ஜெயலலிதா. அமைதியான அணுகுமுறையாலும் பணிவான தலைமைத்துவத்தாலும் தமிழ்நாட்டு அரசியலில் தனித்த அடையாளம் பதித்தவர் O பன்னீர்செல்வம். என்னை உயர்த்தியது மக்களின் அன்பு, அந்த அன்பிற்கு சேவையால் பதிலளிப்பதே என் கடமை என்று மக்களிடம் அடிக்கடி கூறுபவர் ஜெயலலிதா. எந்த சூழ்நிலையிலும் மக்களின் நலனே முதன்மை, அதற்காக அமைதியாக உழைப்பதே என் வழி என்பதே O பன்னீர்செல்வத்தின் கடமையாக இருந்தது. அமைதியான தலைமைத்துவத்துடன் நிர்வாக முடிவுகளை எடுத்த தலைவர். சவாலான காலத்தில் தமிழ்நாட்டை வழிநடத்திய எடப்பாடி K பழனிசாமி. இது என்னுடைய அரசு அல்ல, மக்களின் அரசு. புதிய தமிழ்நாட்டை உருவாக்கும் இலக்குடன் வழிநடத்திய தலைவர் மு.க. ஸ்டாலின். திரையுலகிலிருந்து மக்கள் அரசியலுக்கான புதிய பயணம். இளைஞர்களின் நம்பிக்கையுடன் புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருக்கும் தலைவர் C. ஜோசப் விஜய்.